வாழ்வில் வரும் துன்பங்களுக்கு வாழ்வில் வரும் இதோ போராட்டங்களுக்கு வாழ்வை தரும் சமாதான குலைச்சலுக்கு மத்தியில் பிரமோதற்கு இன்றைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்வில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில் ஒரு ஆறுதல் கொடுக்கும் தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இயேசு என்று பெயர் அவருக்கு, இயேசு கிறிஸ்து. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் இன்றைக்கு ஜுமாப்பிலும் நேரடி ஒலிபரப்பில் கலந்திருக்கிறீர்கள். ஆலயங்களை ஆராதனைக்கு அனுமதி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்றாலும் இந்த ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் இந்த நேரடி ஒலிபரப்பிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு நான் வரவேற்பு சொல்வேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகுதங்கு குருநாதா நமோ நமோ. ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகுதங்கு குருநாதா நமோ நமோ. ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ, ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ. அருரூபா மண்டல விலாசா நமோ நமோ, மேக பந்தியுலாசா நமோ நமோ. மாக மண்டல விலாசா நமோ நமோ, மேக பந்தியினுலாசா நமோ நமோ. வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ, வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ. மனுவேலா நாகவிம்பம் உயர் கோலா நமோ நமோ, காகமும் பணிசை சீலா நமோ நமோ. நாகவிம்பம் உயர் கோலா நமோ நமோ,
யாகமும் பணிசை சீலா நமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ நரதேவா. மந்திரமோரு பூமானமோ நமோ யுக தந்திரவதி சீமானமோ நமோ ஏக மந்திரமோரு பூமானமோ நமோ யுக தந்திரவதி சீமா நமோ நமோ இயேசு என்ற திருநாமா நமோ நமோ இயேசு என்ற திருநாமா நமோ நமோ இயேசு என்ற திருநாமா நமோ நமோ இறையோனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. வேதங்கள் எல்லாம் புகழும் எங்கள் எம்பிரான் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும், உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். சகல சத்ரு வல்லமையும் சத்திரன் கட்டுக்களையும் சத்தின் கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலர் நேச நாமத்தை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரடி ஒலிபரப்பையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வரும், இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதே. இன்பமும் துன்பமும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். ஆனால் ஒன்றே ஒன்று, இன்பம் வேண்டுமானால் நாம் இன்விடேஷன் அடித்து ஒரு நாள் கொண்டாட்டமாக ஒரு நாளை குறித்து கொண்டாடலாம். ஆனால் துன்பம் எப்பொழுது வருகிறது என்று சொல்லவே முடியாது. கடிதாசி போட்டுவிட்டு வருவதில்லை, அது திடீர் திடீர் என்று வரும். திடீர் திடீர் இந்த மனிதனை கவ்விக்கொள்ளும். அப்படி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய இதயம் படபடக்கிறதே, வாழ்வு தடுமாறுகிறதே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சற்று தடுமாற்றம் வருகிறது. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, நான் துன்பத்தினூடே நடந்தாலும் உன்னுடைய வலதுகரம் என்னை உயிர்ப்பிக்கும். ஒரு கைகளை தட்டி, நான் துன்பத்தினூடே நடந்தாலும் உன்னுடைய வலதுகரம் என்னை உயிர்ப்பிக்கும். துன்பத்தின் பாதையிலும் நடத்துகிற ஒரு இறைவன் உண்டே. நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கையில் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. தடுமாறி விழ ஏதுவா இருக்கையில், தடுமாறி விழணும். யாராவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு போய் விழுவானா? திடீர்னு எங்கேயோ போவோம், கால் தட்டி கீழே விழுந்துருவோம். அப்படி உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் காய்களிலும் தூதர்கள் ஏந்தி கொண்டு போகும்படி கிருபை செய்வார். நமக்கு அத்தனை போராட்டங்கள் வரும். வாழ்வு அப்படித்தான், இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. நண்பனே, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? கடல் மணலை எண்ண முடியுமா? அலைகடலை அங்கே நில் என்று நிறுத்த முடியுமா? ஆகாய விரிவை நம்மளால் விரித்து நிறுத்த முடியுமா? அத்தனையும் செய்தவர் உன்னுடைய துன்பத்தையும் அங்கே நில் என்பார். கைகளை தட்டி, மிஞ்சி வராது, அங்கே நில். இதற்கு மிஞ்சி ஒரு ஸ்டெப், ஒரு இன்ச்சு கூட நீ வரக்கூடாது என்பார்.
தடுத்தாட்கொண்ட தெய்வம். வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன், மேடுகளை கடந்து வந்திருக்கிறேன், துன்பத்தின் பாதையில் நடந்து வந்திருக்கிறேன். அத்தனை காலங்களிலும் என்னோடு ஒருவர் இருந்தார். உற்சாகமாக ஊழியம் செய்த கிருபை அளித்தார், கிருபை அளிப்பார், கடைசி வரை அளிப்பார். உற்சாகமாய் ஒரு சஞ்சலமும் இன்றி, இதோ மைதானத்தில், விளையாட்டு மைதானத்திலே கோப்பையை கைப்பற்றுகிற வீரன் எப்படி சந்தோஷமாய் ஓடி வந்து, அல்லது சக விளையாட்டு வீரர்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவார்களோ, அப்படியே தேவ சமூகத்தில் வந்தவுடனே துன்பத்தை மறந்துவிட்டு அவரை கொண்டாட ஆரம்பிக்க, அவரை தூக்கி என் தோளில் வைத்து கொண்டாட ஆரம்பிக்கிறேன். கைகளை, என என் தெய்வன் வெற்றி பெற்றவர், சர்வ வெற்றி பெற்றவர். வேதம் சொல்லுகிறது அவர் வெற்றி பெற்றார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2:14 என்று நினைக்கிறேன். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி. 1 கொரிந்தியரா 2 கொரிந்தியரா? வாசிமா. 2 கொரிந்தியர் 2:14 வாசிமால. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வால்யூம் கொஞ்சம் குறைச்சிரு. வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், எல்லா இடங்களிலும் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். அநேகர் இந்த செய்திகளை கேட்டு, இந்த தியானித்து வருகிற தியானங்களை கேட்டு ஒவ்வொருவரும் எனக்கு உற்சாகமூட்டு வார்த்தைகளை சொல்வார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். பிரதர், தகப்பனை பறிக்க கொடுத்து மண்ணிலே போட்டு பச்சை மனம் மாறவில்லை, நீங்கள் வந்து செய்தி அளித்தீர்கள். எத்தனை எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, எப்படி அது முடிகிறது? வாழ்க்கையில் பல சோதனைகளில் உங்களை பற்றி எங்களுக்கு 35 ஆண்டுகளாக தெரியும். அத்தனையிலும் ஆண்டவருக்காக நின்றிருக்கிறீர்கள், எப்படி முடிகிறது? நம்பிக்கை துரோகத்தினால் குழன்று நீங்கள் தவித்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வரி கூட, ஒரு புள்ளி கூட மாறாமல் சொன்னீர்கள், எப்படி முடிகிறது? வியாதிய நேரத்தில் மரணப்படுக்கையில் ஐசியூவில் இருந்த பொழுதும் எழுந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தூத்துக்குடி பட்டணத்தில் பேசினீர்கள், எப்படி முடிகிறது? ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. கைகளை தட்டி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மற்றவர்கள் தான் சோர்ந்து போவார்கள். எனக்கு தெரியும், நான் ருசித்தவன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவன். அவர் என் எஜமான் என்னை நன்றாக அறிவார், என் எஜமானை நானும் நன்றாக அறிவேன். எனவே என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து உண்டு. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் பெருக விதைக்கிறேன், பெருக அறுப்பேன். கைகளை தட்டி, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். ஏராளமான இடங்களை எனக்கு கொடுத்து விட்டார் ஆண்டவர். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. எனக்கு ஒரு பறந்து விரைந்த ஊழியம் உலகமெங்கும் போடானார். லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொல் என்றார். எனவே பறந்து விரிந்த உலகமெங்கும் போய் ஆண்டவருடைய வசனங்களை எவ்வளவு நான் விதைக்க முடியுமோ அவ்வளவு விதைத்து வருகிறேன். கைகளை சட்டி அவ்வளவு அதிகம் விளைத்திருக்கிறேன். விதைப்பேன், அவர் பலன் கொடுப்பார், பரிபூர்ண பலன் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையை வீணாக அடைத்து வைக்கக்கூடாது, பயன்படுத்தணும். தாளந்து என்பது வேறு, கிருபை என்பது வேறு. கிருபையும் அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் தொடர்ச்சியை தியானிக்க போகிறோம். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், தாறுமாறாய் விதைக்கிறவன், கலப்படமாய் விதைக்கிறவன், அதுதானே வசிச்சுட்டு தாறுமாறாய் விதைக்கிறவன், கலப்படமாய் விதைக்கிறவன். இப்படி போன வாரத்தில் நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிறவன். நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்.
உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அது நீண்ட காலத்துக்கு பின் அநேக நாட்களுக்கு பிறகு பலன் தரும். நம்ம விதைக்க விழலுக்கு வைத்த நீரை போல, கற்பாறையில் விதைத்த விதையை போல இருக்கக்கூடாது, முட்களில் விதைத்த விதையை போல இருக்கக்கூடாது. நீர்வளம் பொழுந்திய பண்படுத்தப்பட்ட செவ்வையான இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை போடணும். எனவே இயேசு இந்த உலகில் இருந்த பொழுதும் அவர் சொன்னார், பன்றிகளுக்கு முன் முற்றுக்களை போடாதிருங்கள், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள். அதோட வேல்யூ, அதோட விலைக்கரையும் அதற்கு தெரியாது. அது கால்களினால் பரண்டி போட்டுவிடும். அதற்கு கீழே கிடக்கிற நரகள் தான் அதற்கு முத்து போல தெரியும். முத்தினுடைய மதிப்பு தெரியாது. இந்த உலகத்தையே பார்த்து, உலக இன்பத்தையே பார்த்து, உலக காமத்தையே பார்த்து, உலக இச்சையை பார்த்து ஓடுகிற மக்களுக்கு கர்த்தருடைய வசனத்துடைய வேல்யூ, விலக்கரை என்னன்னு தெரியாது. ஒரு அம்மா என்னுடைய மெசேஜ் போன வாரம் மெசேஜ் எடுத்து ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டு அதில் போட்டுருச்சு, இந்த ஊழியரின் வாயின் தாறுமார்களை பாருங்கள், இயேசுநாதர் பேசினால் இப்படி பேசுவாரா? அதுக்கு அது சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? காம வெறி கொண்டு சில பெண்கள் இரவும் பகலும் இதோ வாட்ஸ்அப்பில் உட்கார்ந்து இதோ பல வாலிபர்களை கெடுக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தை தவறாம். ஆனால் என் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வசனத்தை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார்கள். மாமிசத்தின் கனி காம விகாரம், உடல் இச்சை, அவரே வாயத்தத்தை வேசி மார்க்கத்தார் அப்படின்னார். யார் சொன்னாரு? ஆண்டவர். இந்த விபச்சார சந்ததி யார் அப்படின்னா, நம்முடைய ஸ்லாங்ல இன்னைக்கு நம்ம குலைக்கல் பேசுற ஸ்லாங்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். விபச்சார சந்ததினா என்ன? இன்ன மகனே அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் விபச்சார சந்ததியார். அவன் அப்போ தம்பி அவன் உடனே யாரோ ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு இஸ்லாம் பையன் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னான், இப்படி ஒருத்தர் உங்களை பற்றி பேச, அதெல்லாம் விட்டுருப்பா, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போட்டு விட்டுரு அப்படின்னு. அவன் சொன்னான், அம்மா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு கோபம் வருது எதுக்கு அப்படின்னு கேட்டான். நான் தானே, அதாவது ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை சுட்டி காண்பிப்பது தவறே அல்ல, அது நன்று. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை யாருனாலும் கேட்கலாம். ஆனால் பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துக் கொள்கிறவர்களை நாம் ஒரு நாளும் தவறு சொல்லிவிட முடியாது. ஏன்னால் பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள் இருந்து பேசுவானால் 3 விஷயம் இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதனுக்குள் தேவ ஆவியானவர் இருந்து பேசுகிறது எப்படி என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நான் சொல்றேன் கேளுங்க. 1 பாவத்தை குறித்தும், 2வது நீதியை குறித்தும், 3வது நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து எச்சரித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து, ஒரு பாஸ்டருக்குள்ள இருந்து, ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து, ஒரு தீர்க்க தரிசனிக்குள்ள இருந்து, தேவ மனிதனுக்குள்ள இருந்து பேசினா இந்த 3 விஷயம் அவர் என்ன பிரசங்கம் எடுத்தாலும் இந்த 3 உள்ளடங்கிய சாராம்சம் அடங்கியதாக இருக்கும். அப்போதே நினைச்சுக்கலாம், இந்த மனுஷன் தேவனுடையவன். கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் தான் இவன் மூலமாய் பேசுகிறார். ஏனெனில் கர்த்தருடைய அந்த சாராம்சம், அந்த பேசிக் 3 இதில் அடங்கு. இந்த இங்கிலீஷ் பேசுறானா மொத்தம் எத்தனை எழுத்து சொல்லுங்க? இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்ஸ்? ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ்? 26 லெட்டர்ஸ் இல்லாத எதுவும் பேச முடியுமோ? கேட்கிறேன், சத்தமா சொல்லுங்க. 26 லெட்டர்ஸ்ல அடக்கித்தான் எல்லா சென்டென்ஸ் வார்த்தைகள் எல்லாமே போடுறது. அதான் 26க்கு மிஞ்சி எதுவும் இல்லை. இந்த 26க்கு மிஞ்சி அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அந்த 3க்கு மிஞ்சி எதுவும் இருக்காது. கைகளை தட்டுகிறது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் வரும்பொழுது எச்சரித்து உணர்த்தான். இயேசு அப்பனே வாயத்திலிருந்து சொன்ன வார்த்தை. அதனால அம்மா நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பெண்களை தரக்குறவா பேசுறேன்ல, நான் எனக்கு தாய், எனக்கு சகோதரி, எனக்கு 5 சகோதரிகள், 5 பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகளை தங்கச்சிகளாக நான் பார்ப்பதில்லை, என்னுடைய மகள்களாகவே பார்க்கிறேன். ஆவிக்குரிய சகோதரிகளையும் சகோதரிகளை பார்ப்பதில்லை, என் மகளா, என் தாயா, என் சகோதரியாக பார்க்கிறேன். பெண்களை நான் திட்டவே இல்லை. பெண்கள் என்ற போர்வையில் இருக்கிற ஒரு சில பிசாசுகள் காம விவகாரத்தில் நிரம்பி நல்ல பிள்ளைகளை பிடித்தெடுக்க மற்றவர்கள்ட்ட பேசினது போது கூட எனக்கு அவ்வளவு கோபம் வரவில்லை. என்னுடைய ஊழியத்தில் இருந்து குடிகாரனாய், விபச்சாரக்காரனாய், இது ஊழியத்தில் இதோ திருடனாய், பொய் சொல்வனாய் ஆழ்ந்த பயங்களை கொண்டு வந்து அவருடைய பெற்றோர்களை விட்டு இவளை சரிப்படுத்துங்கள் சொல்லி சரி பண்ணி சரியாகி அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அற்புதமாக இருக்கிற பெண்கள் பையங்களையும் சும்மா இருக்க விடாம தூண்டி விட்டு பழைய பாவத்துக்கு வான இழுச்சா நேக்கு கோபம் வருமோ இல்லையோன்ற. என் பிள்ளை இல்லை, என் பையனை போட்டு இழுச்சா நான் கோபப்படுவேனா இல்லையா? நான் ஆவியிலே பெற்றெடுத்த பிள்ளைகளை
சில ஆவிக்குரிய தாய்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஆவிக்குரிய சகோதரி என்று போர்வையில் இருக்கிறவர்கள், பசுத்தோல் போர்த்திய ஓநாய்கள், ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் கடித்து பச்சித்து இழுக்க எத்தனைக்கும் போது நேக்கு கோபம் வர்றது இயற்கை. இல்லாட்டினா அப்பன் இல்லைன்னு அர்த்தம். என் பிள்ளைகளை நான் பிரம்பை கையால் ஆடி அவர்களை கண்டிக்கிறேன். அவர்களோடு வம்புழுக்கிறவர்களை சும்மா விடவும் மாட்டேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் எச்சரிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள், நான் ஆவியிலே பெற்றுக் கொண்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்ற வாலிப தம்பிகள் தங்கச்சிகள், இவருடைய வாழ்க்கையில் யார் விளையாண்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். கைகளை தட்டி மற்றவர்கள் வாழ்க்கையில் நான் தலையிடுவதும் இல்லை, அதை பற்றி பேசுவதும் இல்லை. தயவு செய்து யாராவது பிரசங்கத்தை கேட்டா முழுசா கேட்டுட்டோ அப்புறமா பேசுங்க. அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம். 4 கண் பார்வையற்றவர்கள் ஒரு யானையை பார்த்த மாதிரி, யானையை போய் தடையை பார்த்துட்டு வந்து 4 பேரும் பேசிக்கொண்டான். யானை எப்படிடா இருந்துச்சு? காதை தடையை பார்த்து சொன்னா புடைக்கிற முறம் போல இருந்துச்சுடா. இன்னொருத்தன் சொன்னான் கால தடை பார்த்து மண்டபத்து தூணை போல இருந்ததுடா. இன்னொருத்தன் வாழை பிடிச்சிட்டு சொன்னான் விளக்குமாறு மாதிரியே இருந்துச்சுடா. கீழே முடியா இருக்கும்ல, விளக்குமாறு மாதிரி இருந்துச்சு. இப்படித்தான் அங்கொன்றும் இங்கொன்றும் பிரசங்கத்தை சில பரிசுத்தவான்கள் நேர்த்தியாய் பேசியிருப்பார்கள். அதில் ஒரு சில டங் ஸ்லிப் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கோர்த்து கத்திரிக்காவுக்கு காலு கை மூக்கு வச்சு பேசுன்னு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. அது பிசாசின் சத்தம். அது பிசாசின் சத்தம். அதிலே கீழே போடுவாங்க. இதை ஷேர் பண்ணா 1 லட்சம் வெல்லலாம். என்ன ஆசையை தூண்டி விடுறாங்க பாருங்க. அது ஷேர் பண்ணா எவ்வளவு வெல்லலாமா? 1 லட்சம் ரூபாய் வெல்லலாம். அப்போ தூஷிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தூஷிச்சு கொண்டே இருக்கட்டும், அது அவர்களுடைய வேலை. இது நம்முடைய வேலை. அவர்களை பற்றி நாம் மோசமாக பேச வேண்டாம், நன்றாக பேச வேண்டாம், அவர்களை கண்டுகொள்ளவே வேண்டாம். அவர்கள் நம்மளை என்ன மோசமாக பேசினாலும் நம்ம கவலைப்படவும் வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒரு பேர் இருக்கு, எறும்பு மாட்டில் மழை பெஞ்சமாக இருப்பான் பாருன்னு. காரி துப்பினார்கள், என் முகத்தை கற்பாறையை போல மாற்றினேன். அவர்கள் முகத்தில் துப்பினார்கள், என் முகத்தை எப்படி மாற்றிக்கொண்டேன்? கற்பாறையை போல மாற்றினேன். அடிக்கப்படுவதற்கு முன்பு முழங்கால் படியிட்டிருக்கிற மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல நம்முடைய ஆண்டவர் இருந்தார். எல்லாம் சொன்னாங்க அவருக்கு அடிக்க தெரியாதா? சரித்திராளர்கள் சொல்கிறார்கள், வேதத்தில் இல்லை, பைபிள் அல்ல, சரித்திராளர்கள் சொல்கிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், அவர் தச்சு தொழில் செய்தவர். அந்த காலத்து தச்சு தொழில் என்பது இப்ப மாதிரி லேத்தில் கடைசல் இல்லைங்க. ஒரு கிணறு மாதிரி குழியை விட்டுட்டு அந்த குழியில மேல ஒரு பெரிய மரத்தை போட்டு கீழே ஒருத்தர் நிற்பார், குழிக்குள்ள கிணறுக்குள்ள மேல ஒருத்தர் நிற்பார். 10 அடியில் ஒரு வாள் இருக்கும். அந்த வாழை கீழே இருக்கிற இழுப்பார், மேலே இருக்கிற தள்ளுவார். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாராவது பார்த்தவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பாங்க. இழுத்து மரத்தை செஸ்டெல்லாம் அப்படி பக்கா செஸ்ட் பாடி பில்டர் மாதிரி இருந்தார் ஆண்டவர். அவர் நினைச்சிருந்தா சுத்தி இருக்க 10 பேரை மண்டையை பொளந்திருக்க முடியும், ஒரே அடியில் ஸ்கல் ஓபன் பண்ணியிருக்க முடியும். அவ்வளோ பலசாலி. எப்படி நின்றார் தெரியுமா? கைகளை கட்டிக்கொண்டு. உலக பிரகாரமாகவும் ஆண்டவர் பலசாலியாகத்தான் இருந்தார். கையை கட்டிக்கொண்டு தலையை குனிஞ்சு மயிர்கத்திரைக்கு முன் முழங்கால் இப்படி இருக்க ஆட்டுக்குட்டியை போல இருந்தாராம். நீதிமான் மீது எரிகிற கல்லை வைத்து வீடு கட்டி விடுவான், ஜாக்கிரதை. நீதிமான் பொறுமையோடு இருக்க வேண்டும். என்ன பேசினா சரி, தயவு செய்து என்னைய பற்றி யாராவது அசிங்க பேசணுமா கூட நீங்கள் கமெண்ட்லாம் அசிங்கமாக சொல்லாதீங்க. இனம் இனத்தோடு சேரட்டும், நாம் இயேசுவோடு சேருவோம். அவர் பேசின வார்த்தையை தான் நாம் பேசணும். கைகளை தட்டி அவங்களுக்கெல்லாம் மூடனுக்கேற்ற மறுஉத்தரம் கூடாதே, கொடுத்தால் தன்னை ஞானி என்று அவன் எண்ணிக்கொள்வான். பேசப்படாது. மூடனுக்கேற்ற மறுஉத்தரம் கொடுக்க கூடாது, அவனை ஞானி என்று எண்ணிக்கொள்வான். அவன் பேசுறான். சிங்கம் கருதிங்கிறதுக்காக மாடும் போய் 1 கிலோ கறிதாங்கன்னு சாப்பிடுமா? நம்ம புல்ல திங்கிறதுக்கு தான் படைச்சுட்டாருன்னா பசுவா தான் இருக்கும், கடை சாகும் வர. சிங்கம் சிங்கமாத்தான் இருக்கும். துஷ்டனாவே இருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் அதிகமாய் நீதி செய்யட்டும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீதி செய்கிறவன் அதிகமா நீதி செய்யட்டும். எத்தனை சந்தோஷம். நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான். பண்படுத்தப்பட்ட இதயத்திற்கு, பரம்படிக்கப்பட்ட இதயத்திற்கு, நீர் வளம் பொருந்திய இடத்திற்கு ஏற்ற விதைகளை தூவி 1, 30, 60, 100 இதோ விளைய வைக்கிற ஓர்வன் பாக்கியவான். என் அப்பா பரலோகம் போய்விட்டார். நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். அநேகருக்கு தெரியாது.
ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ போட்டிருந்தேன். எப்படி எழுதியிருந்தேன்னா, எங்கள் வீட்டில் 6 பிள்ளைங்க, 5 பெண் பிள்ளையும் நான் ஒரு பையனும். அப்போ எங்கள் அப்பாவை பற்றி ஒரு கவிதை எழுதினேன் அன்னைக்கு, மரித்த அன்று. எப்படி தெரியுமா? 6 தனி மரங்களை, அதாவது 6 குழந்தைகளை, 6 தனி மரங்களை தோப்பாக மாற்ற கர்த்தர் அனுப்பிய தோட்டக்காரன் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு எஜமான வீட்டுக்கு திரும்பி போய்விட்டார். 6 தனிமரங்களை தோப்பாக மாற்றுவதற்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட தோட்டக்காரன் தன் வேலையை முடித்துவிட்டு தன் எஜமான் வீட்டுக்கு போய்விட்டார் என்று. 6 தனிமரங்களை தோப்பாக மாற்ற ஒரு வேலைக்காரன் அனுப்பினார் கர்த்தர். என் தகப்பன், என் தாய், தோப்பாக மாற்ற என்று உலக பிரசித்தி பெற்ற ஊழியர்களாக, உலகத்தில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, அட்ரஸ் தெரியாத செத்த நாயிலும் சொரிநாயாய் கிடந்த எங்களை தூக்கி தேவன் நிறுத்தி வைத்தார், கைகளை தட்டி. அதற்கு பயன்படுத்தின பாத்திரம் மிஸ்டர் பரமசிவன், ஜெரேமியா என்ற பரமசிவன். என் அப்பா பாருங்களேன், எல்லாருக்கும் தாயின் அன்பு தினமும் தெரிஞ்சிடும் என சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் அப்பங்கிட்ட நான் பட்ட பாடு இருக்கே, உன்னை வளர்க்கப்பட்ட பாடு இருக்கே, உனக்கு தோசை ராத்திரி 12 மணிக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுப்பேன், துணி துவச்சி கொடுப்பேன், இப்படியே சொல்லி 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 காட்டுவாங்க. அம்மா மேலே மட்டுமே நமக்கு பாசம் போகும், எக்கச்சக்கமாக இருக்கும். அப்பா ஒன்றும் பேச மாட்டார். அம்மா இத்தனையும் செய்வதற்கு ஊன்றுகோலாய் மட்டும் நின்று கொண்டே இருப்பார். ஆனால் எப்பொழுது தெரியுமா அப்பாவின் அருமை தெரியுமா? அவர் இல்லாத நேரம்தான் தெரியும். அவர் நம்மை விட்டு மறைந்து கல்லையில் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு நாம் அந்த அறையை பார்ப்போம். அவர் அணிந்த கண்ணாடி, அவர் போட்ட சட்டை, கிழிஞ்ச சட்டை கூட நமக்கு பட்டு பீதாம்பரமாகத்தான் தெரிகிறது. அவர் படுத்திருந்த படுக்கை ராஜகட்டுலை போல தெரிகிறது. இந்த தகப்பன் நமக்கு வேண்டி எத்தனை தியாகம் பண்ணினார், எப்படி நம்மை வளர்த்தார். என் அப்பாவை முதலாவது அவருடைய மகனாயிருந்து அவருக்கு சேவை செய்தேன். 2வது தேவ மனுஷனாயிருந்து அந்த நிலத்தில் ஆண்டுடைய வார்த்தையை போட்டேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் கோபப்படுவார். ஒரு நாள் போனேன், அப்பா நீங்கள் ஒரு தேவ மனுஷனுடைய தகப்பன், பழைய பரமசிவம் இல்லை, ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மரித்தால் கல்லறைக்கு போக வேண்டுமா, சுடுகாட்டுக்கு போக வேண்டுமா, ஜெரேமியாவாக போக வேண்டுமா, பரமசிவனாக போக வேண்டுமா, நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் முதலாவது உங்களை அறிந்து உங்கள் குணங்களெல்லாம் விட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அடுத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள் என்றேன். ஒரு இரவு 12 மணி இருக்கும். மேலே மாடியில் ஒரே கூக்குரல் கேட்டது, ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆண்டவரே. மேலே போய் பார்த்தேன். என் அப்பா அதிகம் அழுது நான் பார்த்ததில்லை, சத்தம் போட்டு அழுது கொண்டிருந்தார். ஆண்டவரே என்னை மன்னியும். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை முறை மாற ஆரம்பித்தது. மரித்தார், அடக்கம் பண்ணினேன், வீட்டுக்கு வெறுமையாய் வந்தேன். இயேசுநாதரும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில். அவர் கொடுத்த பிள்ளைகளோடு இந்த வீட்டில் வாழ்கிறோம். என் அப்பா அறைக்கு போனேன், அந்த பைபிள் எடுத்து திறந்து பார்த்தேன். பெரிய பைபிள் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு, இவ்வளோ பெரிய பைபிள். 2013 ஆண்டிலிருந்து அவர் மரிக்கும் அந்த 4 மாதம் 2 மாதத்திற்கு முன்பு வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களை, ஒவ்வொரு சாப்டரை, 5 சாப்டரை 6 சாப்டர் அதிகாரத்தை வாசித்து தேதி போட்டு எழுதி வைத்திருந்தார். எனக்கு ஒரே சந்தோஷம். என் அப்பாவின் நிலத்தை பண்படுத்தி நீர்வளம் பொருந்திய இடத்தை நான் விதைத்திருக்கிறேன், அது இப்பொழுது பலன் கொடுத்திருக்கிறது என்று கைகளை தட்டி, என் அப்பா என்று பார்க்கவில்லை, விதைக்க வேண்டியதை விதைத்தேன், சொல்ல வேண்டியதை சொன்னேன், அது பலன் கொடுத்தது பாருங்கள். ஒரு 3-4 மாதமாக, ஒரு 2 வருஷமாக திடீரென்று எழும்புவார், என்னை அழைப்பார், இங்கே வா என்பார். ராத்திரி வந்தார், ஏசப்பா வந்தார், எரேமியா எழுந்திரப்பானாரு, சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அந்த இடத்த வாங்கிடுவான், அது பிரச்சனையெல்லாம் வரும், மாற்றிடுவேன், நான் எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் கூட சிரித்து கொண்டேன், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பசங்க கூட என்ன தாத்தா தீர்க்கதரிசி ஆயிட்டாரா அப்படின்னு கேள்வி பண்ண ஆரம்பித்தாங்க. என் அக்கா மகள் திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஒரு நாள் தொலைபேசியில் பேசினார், அம்மா
அடுத்த வருஷம் இந்நேரம் ஏசப்பா உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன் ராத்திரி வந்து சொல்லிட்டு போயிட்டார், கவலைப்படாதுன்னு. அடுத்த வருடம் அதே நாள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். என்னுடைய மைத்துனர் பிரதீப் டேனியலுடைய சன் இன்றைக்கு லண்டனில் யூனிவர்சிட்டியில் பெரிய போஸ்டில் இருக்கார், நவீன் ஐசக் டேனியல். அவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி உனக்கு 4 காரியம் செய்வார், வெள்ளைக்காரங்கள்லாம் சேர்ந்து உன்னை ஓட்டு போட்டு பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க அப்படின்னார். அவர் பாஷையில் அவர் சொன்னார். அவன் இறந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணா, மாமா தாத்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு வர முடியலையே. தாத்தா சொன்னார் மாமா இவ்வளவும், அப்படியே என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு ஆச்சரியம், பரமசுமை வாயிலிருந்து இப்படி வார்த்தை வருமா? இந்த கற்பாறையின் இருதயத்தை கர்த்தர் மாற்றி தசையான இருதயமாய் மாற்றி நீர்வளம் பொருந்திய நிலமாய் மாற்றி அதில் அவருடைய விதையை விதைக்க போட்ட போது அது பலன் தர ஆரம்பித்தது. ராஜகுமாரனை போல பரலோகம் போனார் பாருங்கள். படுத்திருந்தார், அந்த கால்களில் சாக்ஸ் போட்டு மறைத்திருந்தார்கள். அதற்கு 1-2 வாரத்துக்கு முன் அந்த கால்களை நான் பாதத்தை தடவினேன். என் அப்பா எங்களுக்காக அந்த காடு மலைகளில் கேரளாவிலே மலை பிராந்தியத்தில் நடந்து நடந்து எங்களுக்காக ஓடின காட்சி. அவர் சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து அப்படியே நம்ம கையில் கொடுத்து விட்டு, சுண்டலை கொஞ்சம் வறுத்து தர்றியா அப்படின்னு கேட்பார். அந்த தியாகம், சினிமா இல்லை, சிகரெட் இல்லை, பீடி இல்லை, சாராயம் இல்லை, சினிமா தியேட்டருக்கு போனதில்லை, அசுத்தமான ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, அத்தனை சம்பளமும் கொடுப்பார். எங்களை அப்படி வளர்த்தார். அது அந்த பாதத்தை தொட்டவுடன் எனக்கு ஒரு செகண்டில் ஞாபகம் வந்தது, திரைப்படத்தை போல, மெகா சீரியலை போல ஞாபகம் வந்தது. ஐயோ, அம்மாவுடைய அன்பு தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டே இருந்த உண்மை அது அதை விட பெரியது. அப்பா எப்படியோ கோபக்காரனை வெறுத்துட்டோமே, இவ்வளவு நமக்கு செஞ்சிருக்காரேன்னு ஒரு செகண்டில் வந்தது. பெண் பிள்ளைகள் திருமணமாகி போகும் பொழுது நகை போடுவர். எல்லா தகப்பன்மார்களும் அப்படித்தான். எல்லா காரணத்துக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கே மூல காரணம் அவராக தான் இருப்பார். அம்மா கட்டி பிடிச்சி ஒய்யும் முய்யோன்னு ஒப்பாரி வைப்பாங்க. ஆனால் அப்பா மட்டும் வந்து பொறையாடா அப்படிம்பார், அவ்வளோதான். அந்த 2 முனங்கள் இருக்கே, அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். எனவே உயிரோடு அவர்கள் இருக்கும் காலத்தில் உங்கள் தாய் தப்பன்மாரை நீங்கள் கனப்படுத்துங்கள், ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவங்கள கவனிச்சுக்கங்க. கோபக்காரராகவே இருக்கட்டுமே, இந்த உலகில் இறைவன் இறங்கி வந்து நம்மை உண்டாக்க முடியாது என்பதற்காகத்தான் தாய் தகப்பன் என்ற 2 உருவங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை இந்த உலகத்துக்கு தோன்ற பண்ணி அவர்கள் நம்மை வளர்த்து கொடுக்கும் பொறுப்பை அவர் கையில் கொடுத்தார். பழைய ஒரு கவிஞன் ஒரு சினிமாவில் எழுதின பாடல் ஒன்று ஞாபகம் வருது. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம் விளையாட. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம் விளையாட, தாங்கள் விளையாட. இறைவனுடைய வழிச்சோன்றர்களாய் நம்முடைய முற்பதாக்கள் தொட்டு இன்று வரை வாழும் ஒரு பாக்கியம். நம்முடைய இதயம் நல்ல நிலமாக இருக்கும் பட்சத்தில் நல்லவைகளை பேசுவோம். நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு சேர்வதும் நன்றே, நல்லோரோடு கூடுவதும் நன்றே, நல்லோர் வழியில் நடப்பதும் நன்றே. ஒரு அல்லேலூயா. நல்லோர் சொல், நல்ல நண்பர்கள் கிடைப்பது போல பாக்கியம் தம்பி வேறொன்றுமில்லை. உனக்கு வாழ்க்கையிலே குடிகார நண்பன் கிடைத்து விடுவான், விளையாட்டு வீரன் கிடைத்து விடுவான், பணம் கொடுக்கிறவன் கிடைத்து விடுவான், இதோ அசுத்தமான உறவுகளை உனக்கு தூண்டி கொடுத்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறவன் கிடைத்து விடுவான். ஆனால் நல்ல நண்பர்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள் கிடைப்பது ரொம்ப பாக்கியமான ஒன்று. அப்படி யாருக்காவது கிடைத்திருந்தால் தயவு செய்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க உறவை என்ன விலை கிரயம் கொடுத்தா அதுக்கு தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியில் பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல், உன்னை பற்றி. இந்த ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்லுவேன். நான் உங்களை வேலைக்காரன் சொல்லாமல் சிநேகிதர் என்றே சொல்லுகிறேன் என்றார் நம்முடைய சிநேகிதர் இயேசு கிறிஸ்து. பழைய ஒரு பாடல் உண்டு, பாடலாமா? அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட
தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பரானியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பரறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காட்சிடுவேன் என்றனரே. கண் விழி போல் நான் காட்சிடுவேன் என்றனரே. சச்சுரு உன்னை சூழ்ந்திடினும், வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், சச்சுரு உன்னை சூழ்ந்திடினும், வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், நேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். நேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. நீ நேசராதில் தோன்றுவாரே. ஏங்கிடாத நீ நேசராதில் தோன்றுவாரே. மலையாளத்திலும் பாடலாம். മായയാകുന്നൊരു ലോകമാതിൽ മാനവ സ്നേഹമോ മങ്ങി മായും.
ആകുന്നൊരു ലോകമാതിൽ മാനവ സ്നേഹമോ മങ്ങിമായും അന്നും ഇന്നും എന്നും മാറാത്തവൻ യേശു മാത്രം. അന്നും ഇന്നും എന്നും മാറാത്തവൻ യേശു മാത്രം. സ്നേഹ സ്വരൂപനെ കണ്ടുകൊണ്ട് ഇൻപമോടെ അവന്റെ പാതയിൽ താൻ വഴിയല്ലോ, സത്യമല്ലോ, ജീവനല്ലോ, താൻ വഴിയല്ലോ, സത്യമല്ലോ, ജീവനല്ലോ. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமோடு அவருடைய பாதையில் ஓடுவோம். நமக்கு வாழ்வு உண்டு. துன்ப பெருக்கில் ஊடே நடந்தாலும் ஒரு வலதுகரம் நம்மை உயிர்ப்பிக்கும். ஏசாயா 32:20 நாம் தியானித்து வருகிறோம். நீர் வளம் பொருந்திய இடத்தில் மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போட வேண்டிய இதயத்தில் போட்டு விடுங்கள். நான் சொல்லுவேன் நம்ம பசங்கிட்டலாம், டேய் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சுகமில்லாமல் சொன்னீங்கடா, ஏசப்பா தான் மெய்யான தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர்கிட்ட கேட்டுக்கங்க, ஏற்றுக்கங்க சொல்லியிருக்கியடா. அத்தனை பாரம் எனக்கு. இந்த உலகில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. இறைவனுடைய திருப்பாதம் மாத்திரமே நமக்கு ஆறுதல் அளிக்கும். விதைகளை விதைப்போம், விதை அறுப்போம். மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே. இன்னைக்கு சத்தியத்தை விதைப்பதற்கு சபைகளிலே ஆட்கள் குறைவு. ஒரு சில சபைகள் வியாபார சபைகளாகவே மாறிவிட்டது, மார்க்கெட்டை போல மாறிவிட்டது, கார்பரேட்டை போல மாறிவிட்டது. உண்மை பரிசுத்தவான்கள், உண்மை திருச்சபைகள், உண்மை ஊழியர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறைந்து கிடக்கிறார்கள். சத்தியமில்லை சபைகளிலே, வார்த்தை இல்லை, ஜனங்களுடைய இதயமும் பண்படுத்தப்படவில்லை. எனவேதான் அவர்கள் சொல்வதெல்லாம் வேத வாக்கை நினைத்துக் கொண்டு அவருடைய துன்மார்க்கத்துக்கு அவர்கள் துணை போகிறார்கள். நல்லோரை பகைக்கிறார்கள், சத்தியத்தை வெறுக்கிறார்கள், தங்கள் இச்சைக்கேற்ற போதர்களை சார்ந்து கொண்டு போகிறார்கள். ஏனால் அந்த நிலம் இன்னும் பண்படுத்தப்படவில்லை. நான் பேசுகிற சாராம்சத்தின் கருப்பொருள் என்ன? பண்படுத்தப்பட்ட இதயம், நீர்ப்பாய்ச்சல் உள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு இதயம், நல்ல உள்ளம். எது? பண்படுத்தப்பட்டு பரிசுத்தாவியாகிய தண்ணீரால் நிரப்பப்பட்ட இதயத்தில் விதையை போடும் பொழுது அதுக்கு ஞான அர்த்தங்கள் உண்டாகிறது. 1 30 60 100 பலம் தருகிறது. அந்த வசனம் விருத்தி அடைகிறது, அவன் வாழ்வை வாழ வைக்கிறது. நண்பனே, இறைவன் என்ற ஒரு பரம்பொருள் இருக்கிறார். அவர் பெரியவர். அவரை தொழுதுகிற ஒரு மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் ஒரு மனிதன் பாக்கியவான். இந்த பக்தன் என்கிற ஒரு அடைமொழி இருக்கிறே, பக்தனுக்கு இங்கிலீஷில் என்னடா? டிவோட்டியா? டிவோட்டி. சீசன் தான் டிசைபிள். பக்தன் டிவோட்டிஸ். இந்த பக்தனுக்குடைய பெருமை எப்படி தெரியுமா? இந்து சாஸ்திர சொல்லுவாங்கள், சிவன் தான் பெரிய தெய்வம், அவருடைய துணைவியார் உமையவள், சிவன் பாதத்தடக்கம், சிவன் பாதத்தினுடைய ஒடுக்கம். இறைவனோ தொண்டரின் உள்ளத்தில் ஒடுக்கம், கைகளை தட்டி. உமையவள் சிவனுடைய பாதத்தில் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் இயலுமோ? கைகளை தட்டி. இவ்வளவு பெரிய இறைவன் தன் துணவியாக கொண்டவர்களையே பாதத்தில் வைத்திருக்கிறாராம். ஆனால் தொண்டனுடைய இதயத்துக்குள் அவர் வந்து கூடியிருந்தாராம். எனவேதான் வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். பணிந்தவர்கள் நாவிடத்தில் வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம். கைகளை தட்டி. எந்த உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவாங்களா? பணிந்த இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்.
இறைவன் தொண்டர் உள்ளத்தில் அடக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் இயலுமோ? இந்த பக்தர்களுக்கு அவ்வளவு சிறந்த சிலாக்கியத்தை பெரும் இடத்தை கொடுத்திருக்கிறார். நான் இருக்கும் இடத்தில் என் ஊழியனும் இருப்பான். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையில் திருப்தி அடைவார்கள். நான் இருக்கும் தேவனுடைய வீட்டில் உங்களை கொண்டு வந்து, என் வீட்டில் ஜெப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீட்டிலே உங்களுக்கு வாசஸ்தலங்களை கட்டிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி இப்பொழுது டோக்கன் போர்டு வாங்கிருங்கன்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. இலவச கரண்ட்டுக்கு 1,00,000 பேர் ரெஜிஸ்டர் பண்றான். 1,00,000 பேர் கொடுப்பேன்னு மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி சார் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வாசஸ்தலத்துக்கு இங்கேயே நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை வாங்கி கொள்ளணும். கைகளை தட்டி ரட்சிப்பை பெற்று நம்முடைய பேரை அங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். சீரியல் நம்பர்ல வந்துடாம்பி. எத்தனை பாக்கியம் பாருங்களேன். கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு மனிதன் பாக்கியவான். என் தகப்பனை மனதார சந்தோஷமா வழி அனுப்பி வைத்தேன். ஐயா சொன்னார், குருவானவர் திலீப் குமார் அவர்கள், எங்களுடைய பாஸ்டேட் சேர்மன், தேவ மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நான் பார்க்கவில்லை. ராஜகுமாரனை போல படுத்திருக்கிறார். 87 வயதிலே போனவரை நினைத்து இவ்வளவு அழுவதற்கு காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. கடைசி நாட்கள் அவர் ஆண்டோடு வாழ்ந்த வாழ்க்கை எங்களை வளர்த்த விதம். உலகத்திலேயே நான் பெரிய பாக்கியவான் என்பேன். மற்றவர்களுக்கு எப்படியோ நிச்சயமா உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நல்லவர்கள் தான். ஆனால் என்னுடைய அனுபவத்தை சொல்வேன், எங்களுக்கு கிடைத்த தாயின் தந்தையும் போல ஒரு பாக்கியமான தாய் தந்தை வேற யாருக்கு கிடைத்திருக்காது பாருங்களேன். அப்படி வளர்த்தார்கள். ஒழுக்கம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, இறைவனுக்கு பயந்தவர்களாக. இந்துவாக இருக்கும் பொழுதும் அப்படித்தான், ரட்சிக்கப்பட்ட பின்பும் அப்படித்தான். அன்றிருந்து நாங்களும் அப்படித்தான் வளர்ந்தோம். நாங்கள் இயேசுவை அறிவதற்கு முன் வெளியே போக வேண்டுமென்றால் என் தாய் தகப்பன் காலை தொட்டு வணங்குவோம். அவர்கள் திருநீரை எடுத்து நெற்றில் பூசி போய் வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு முழங்கால் படையிடுவோம். என் தாய் தலையில் கைவித்து ஜெபம் பண்ணுவார்கள். என் அப்பா எங்கள் நெற்றில் சிலுவை அடையாளம் அடைந்த ஆண்டவரை ஆசீர்வதியும் என்பார். அதற்கு பின்புதான் கேட்டை விட்டு வெளியே வருவோம். அவர் மறிக்கும் வரை இந்த பழக்கம் எங்களுக்குள் இருந்தது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்நாளில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் இந்த பூமியில் உன் ஆயுசு நாட்கள் விருத்தி அடைவதற்கும் உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. எங்க அப்பா யாரையும் தொடவே விட மாட்டார். அவருடைய நேச்சர் கேரக்டர் தொட, அவருக்கு தனிமை, இண்டிவிஜுவாலிட்டி, ரெஸ்பெக்ட், ஹானரபிள் மேன். அவர் எப்பவும் தன்னுடைய அதிகாரத்தை, பெரிய ஆபீசராக இருந்தவர், அதிகாரத்தை பயன்படுத்துவார். அவர் தொடக்கூடாது. ஆனால் மறிக்கும் அந்த 6 மாதங்களில் எல்லா பேர பிள்ளைகளையும் கூடுவார், பக்கத்தில் உட்கார சொல்லுவார். யார் சாப்பாடு கொடுத்தாலும் குழந்தைய மாதிரி அடம்பிடிப்பார். வேண்டாம் வேண்டாம் பார். நான் சொல்லுவேன் போய் பக்கத்தில், நான் அப்படி செய்து பழக்கமும் இல்லை, நான் பழகவும் இல்லை. நான் போய் சொன்னேன், அப்பா நான் ஊட்டி தரட்டுமா, நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நீ ஊட்டி தந்தால் நான் கட்டாயம் சாப்பிடுவியா, இவங்களாம் குடும்பக்காரங்க, போ சொல்லு அப்படின்றவார். நான் பக்கத்தில் போய் பிசைந்து அப்படியே ஊட்டுவேன். அப்படி எனக்கு ஒரு பழக்கமே இல்லை. ஃபுல் எவ்வளவு சாப்பாடு இந்த அருமை மகள் நர்ஸ் கற்பகவல்லி கொடுத்தாலோ அத்தனையும் சாப்பிட்டு விடுவார். வாயை துடைத்து விட்டு துடைப்பேன். எங்கள் அப்பா சொல்ல, நல்லா இருந்துச்சுப்பா, அதுவரை நல்லாவே இல்லைம்பார். அன்புடன் நாம் பச்சை தண்ணீரை கொடுத்தாலும் அது மதுரமாய்த்தான் இருக்கும். நாம் நேசிக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கும் சாப்பாடு அது அமிர்தத்திலும் மேலாக இருக்கும். அன்பை கலந்து கொடுங்கள். உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்துங்கள். இயங்குகிற உள்ளத்திற்கு ஆறுதலை கொடுங்கள். இந்த உலகத்தில் நல்ல உள்ளங்களை உருவாக்குங்கள். பண்படுத்தப்பட்ட நீர்வளம் பொருந்திய இடத்துல உங்களுடைய விதையை போடுங்கள். தலையை தடவி கொடுக்க சொல்லுவார். அப்படியெல்லாம் அவருக்கு பழக்கமே இல்லை. யாரும் தொடவே கூடாது. அவருக்கு தனி, அவர் நீட்னா வெரி நீட், வெரி நீட்னஸ். வெரி காலையில் 4:30க்கு எழும்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் இன் பண்ணி பயங்கரமாக நிற்பார் பாருங்க. நாங்களே அரண்டு போயிடுவோம். பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி நிற்பார். அதில் கடைசி நேரத்தில் அவருக்கு தேவைப்பட்டது நம்முடைய அன்பு. அவர் நிலம், அந்த இதயம் பண்படுத்தப்பட்டிருந்தது. பெற்காத, வளர்க்காத, இந்த உலகில் அவர் தேடாத,
கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் தான் அவருக்கு பேத்திகளாய் பேரன்களாக சுற்றி நின்றார்கள். என்னை ஒரு தொந்தரவு அவர்கள் செய்ததில்லை. அவர்களை குளிக்க வச்சு, அவர்களை துடைத்து, அவர்களை ட்ரெஸ் பண்ணி விட்டு சுற்றி இருந்து தாத்தாட்ட அப்படி சிரித்து பேசி விளையாடி கொண்டே இருப்பார்கள். நான் நினைத்தேன், நான் தனித்தவனும் ஒண்டியாக இருந்தேனே, எனக்கு இவ்வளவு திரளான பிள்ளைகளை பிறப்பித்தவர் யார் என்று கர்த்தர் நோக்கி கெஞ்சினேன். அவர் சொன்னார், உன் விதை நல்ல நிலத்தில் விளைந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா. நான் என் பிள்ளைகளுக்கு பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதையை விதைத்தேன். 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஊழியத்திருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கும் வந்து என் காலடியில் அமர்வார்கள். நான் ஈக்குவலாக தோளில் கைப்பட்டு பேசுகிறவன், முத்தம் கொடுப்பேன், மகனேம்பேன், தம்பியும்பேன். அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் பெருசு பெருசாக காலடியில் உட்கார்ந்து கொள்வார்கள். அண்ணே எப்படி என்ன இருக்கிறீங்க? அண்ணன் என்றால் அவ்வளவு பிரியம், அங்கிள் என்றால் அவ்வளவு பிரியம். எனக்கு ஒரு ஆச்சரியம், இது எப்படி வந்தது? ஒரே வார்த்தை ஆவியானவர் சொன்னார், அந்த இதயமெல்லாம் நல்ல நிலமாக பண்படுத்தப்பட்டு என்னுடைய பரிசுத்தாவிய தன்னை நிரப்பப்பட்ட பொழுது நீ என் விதையை போட்டாய், அதன் பலன் தந்ததினால் இன்றும் எனக்குள்ளும் உன்னையும் மறக்காமல் இருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்குள் நடத்திய உன்னையும் நன்றி அறிதலோடு நினைத்து பார்க்கிறார்கள். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஃபாதர் பாடின ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? எஃப் மைனர். எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஐயா, கோடி கோடி நன்றி.
நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லோரும் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆண்டவரே, துதிங்க 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 துதிங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. என்னுடைய அன்பை ஒவ்வொருக்கும் காண்பிப்போம். நல்ல நிலத்தில் விதைகளை ஆண்டவருடைய வார்த்தை விதைப்போம். வேதம் சொல்லுகிறதே, உங்களை விசுவாசத்தில் நடத்தினருடைய நல் முடிவை கவனித்து பார்த்து அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். எடுத்துட்டே மகளே வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அதான் உங்களுக்கு ஆண்டவருக்குள் நடத்துறவர்களுக்கு அவங்க இதயம் சந்தோஷப்படும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுமா. நான் சொன்னேன், என் பிள்ளைங்கள் எல்லாம் 35 ஆண்டுகள் அப்படியே இருக்கு. அவருடைய பேரம் பேத்தி எடுத்த பிள்ளைங்கள் கூட உண்டு, காலேஜில் படிக்கிற பசங்க கூட உண்டு. அவங்க இன்றும் அதே அண்ணன் அதே அங்கிள். ஏன்னா போட்ட விதை சரியான நிலத்தில் போட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2K கிட்ஸ்லேயும் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் விதை விழுந்த சில பிள்ளைகள் உண்டு. நல்ல நிலத்தில் விளைந்த விதை. அவளிடத்தில் அந்த புனிதமான அன்பு பாசம்
என் தகப்பனாருடைய பெட்டியை யார் தூக்குவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து மாற்றி கேபினில் வச்சது தான் உண்டு. பெட்டி பறந்து போனது மாதிரி போச்சு. எத்தனை பேர பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ தூக்கி தொற்றுவாங்களோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பிள்ளைகளற்றவனாக இருந்தேன், தனித்தவனாக இருந்தேன். எனக்கு எத்தனை பிள்ளைகள்! ஒரு அல்லேலூயா! எத்தனை பிள்ளைகள்! என் தகப்பனுக்கு எத்தனை பேர பிள்ளைகள், எத்தனை மகள்கள், எத்தனை மகன்கள், எத்தனை மருமக்கள், எத்தனை பேர பிள்ளைகள்! எங்கள் குடும்பத்தை விட கர்த்தருடைய விதையினால் சம்பாதித்து கொண்டவர்கள் தான் அதிகம். கர்த்தருடைய வசனத்தினால் பெற்றெடுத்தவர்கள். நீங்களும் அப்படி இருங்கள். நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதையுங்கள். கடமைக்காக ஊழியம் செய்ய. சில பேர்த்து கல்யாண வீட்டில் துக்கப்பாட்டு, துக்க வீட்டில் கல்யாண பாட்டு பாடி நான் ஆண்டவருக்கு வார்த்தையை சொல்லணும் வைராக்கியத்துக்கு சொல்லுவான். இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் யூஸ் பண்ணணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சும்மா அள்ளி வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஆட்டோம்பாம் மாதிரி போடு அடிக்க வேண்டிய இடத்துல தான் அடிக்கணும். சரியான நிலத்தில் விதைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அவருடைய ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் இத்தனை ஆண்டுகள் செய்து வந்திருக்கிறேன், இனியும் செய்வேன். ஆர்ப்பாட்டம் இல்லாத ஊழியம், விளம்பரம் இல்லாத ஊழியம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு ஊழியம். கைகளை தட்டி அவருடைய வார்த்தையை மட்டுமே அஸ்திபாரமாக கொண்டு இயங்கும் ஒரு ஊழியம். அது ஆண்டவரை நடத்துகிறார். அப்படி எனக்கு ஒரு ஆசை இந்த உலகில் இல்லை. சொத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அதன் மேலும் இதன் மேலும் ஒரு ஆசையும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் பரலோகம் போக வேண்டும். நான் நடத்துகிற பிள்ளைகளையும் பரலோகத்தில் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை 30 வயது இருந்தால் எக்ஸின் ராய் உட்கார்ந்துருக்கிறான். இங்கேருந்து கூப்பிடுவேன் ஃபோனில், மக்களே அப்படிமே, அங்கிள் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படிமா. இல்லை மக்களே சந்தோஷமாக தான் இருக்கேன். திருப்பூரில் இருக்கிறான். அடுத்து 4வது மணி நேரத்தில் இங்கே வந்து நிற்பான். ஏன் என்னடா திடீர்னு வந்துட்டேன்? உங்கள் வாய்ஸ் ஏதோ கொஞ்சம் கஷ்ட துக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, என்னால் அங்கே இருக்க முடியல. பெற்ற மகன் வருவானா? நம்ம சொந்த ரத்தம் வருமா? அடுத்த செகண்டு இப்படி 1000 பிள்ளைகள் எனக்கு உண்டு. எத்தனை சந்தோஷம்! நேரடியாக எந்த நாட்டிலிருந்து எந்தெந்த நாட்டிலிருந்தெல்லாம் அழுதீர்கள், எங்கே இருந்தெல்லாம் கூப்பிட்டீர்கள், எப்படியெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னீர்கள். எப்படி என்னால் மறக்க முடியும்? எனக்கு எவ்வளோ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ஆவியில் பெற்றெடுத்த பிள்ளைகள். என் அன்பு தங்கை சத்யசீலா, என் அன்பு தங்கை விஜயராணி, இவர்களெல்லாம் அப்பா இறந்தார், இன்னும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. செய்தி கேட்ட உடனே அங்கே இருந்து ஓட்டமாய் உடந்தார்கள். மைத்துனமார்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். கல்லறை வரை வந்தார்கள். சாஸ்திரத்தின்படி அப்படிலாம் வரமாட்டார்கள். ஒரு சாஸ்திரம் பார்க்கவில்லை. அண்ணனுடைய துக்கத்தில் எங்களுக்கு பங்குண்டு. யார் இதை செய்ததே? கர்த்தர். அவருடைய இதயத்தில் ஆண்டவருடைய அன்பு என்ற விதையை போட்டேன். கர்த்தருடைய விதையை போட்டேன். எங்கெல்லாமோ இருந்து ஓடி வந்தார்கள். எத்தனை டாக்டர்ஸ்! என் அன்பு தங்கச்சி மனோரஞ்சிதம், என் அன்பு தம்பி அலெக்சாண்டர், இன்னும் எத்தனை டாக்டர்ஸ்! நான் ஊட்டியிலிருந்து பிரயாணமாக வந்து வீடு சேரும்போது என் தங்கை மனோரஞ்சிதம், டாக்டர் மனோரஞ்சிதம், டாக்டர் எத்தனை வைத்தியர்கள் வந்து சரி பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பைசா இதுவரை நான் எந்த டாக்டருக்கு கொடுத்ததே இல்லை. அத்தனை பேர்கள் அண்ணன் என்ன செய்யுது, நம்முடைய ஊழியத்திற்கிற பகைங்களுக்கு என்ன செய்யறது கேட்பார்கள். உடனே மறந்தார். இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட அன்றிலிருந்து 2020 மார்ச் 22ஆம் நாள் லாக்டவுன் தொடங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை தம்பி அலெக்ஸ், டாக்டர் அலெக்ஸ் அப்போலோவில் வேலை பார்த்தார். மருந்துகளை எழுதி யாரெல்லாம் ஏழைகளோ திக்கற்றவர்களோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளோ யாருக்கெல்லாம் இது பாதிக்கப்படும் உடனே கொடுங்கண்ணே பார். ஏறக்குறைய 2000 பேருக்கு அதிகம் கொடுத்தோம். கொரோனா பாசிட்டிவ் வந்தவர்கள் கூட சுகமானார்கள். ஆங்கில மருந்து மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இதெல்லாம் யார் செய்வதே? அந்த இதயத்திற்கு நான் நன்றி சொன்னேன். தம்பி உங்களுக்காக ஜெபித்தேன். என்னண்ணே நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு நாங்கள் இதெல்லாம் ஒரு தூசி. இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று காட்டினீர்கள். ஒரு அப்பாவுடைய இதயத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்தீர்கள். உங்கள் அன்புக்கு முன் இதெல்லாம் தூசி. என்ன நல்ல விதையை எங்கள் நிலத்தை பண்படுத்தி விதைத்தீர்களே. இன்றும் நாங்கள் ஆண்டவருக்குள் நிற்கிறோம். இயேசு விடுவிக்கிறார். ஊழியத்திலே அவர் இன்றும் ஊழியம் செய்கிறார்.
மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் டாக்டராக இன்றைக்கி போய் மிஷினரி வேலையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! நல்ல நிலத்தில் விதைத்த விதை. அந்த டாப்பிக்கில் தான் இதுவரை ஓடிச்சு. நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதை. அடுத்து ஒரு வசனம் இன்று வாசித்து விட்டு நான் அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 15:19 வாசிக்க கேட்கலாம். இப்படி எருசலேம் சுற்றிலும் இல்லிரக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்து இருக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறேன். நான் சொல்கிறேன், பூமி ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறவனா இல்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கம் பண்ணுகிறவனாய். கைகளை தட்டி பூரண சுவிசேஷம், ஃபுல் காஸ்பல். அங்கே கொண்டு இங்கே ஒன்று வசனத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டதில்லை. ஆண்டோடைய வேத புத்தகத்தின் வார்த்தைகளை ஒன்றிலும் குறைவில்லாதபடி அவருடைய இயேசு கிறிஸ்து வந்ததை நோக்கத்தை பூரணமாய் பேசுவது. பூரண சுவிசேஷம். பூரணமாய் விதைக்கிறவன். கைகளை தட்டி. ஒரே ஏக்கர் நிலம் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் சொட்டை விட்டுட்டங்க, விதை இல்லை அப்படின்னு இல்லை. இங்கே அள்ளி அள்ளி தூவதுக்கு எத்தனையோ விதைகள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் குறைவில்லாமல் எல்லா வார்த்தைகளும், எல்லா சப்ஜெக்ட், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஒன்றிலையும் குறைவில்லாமல் விதைக்கிறது. கைகளை தட்டி பூர்ண சுவிசேஷத்தோடு நான் வருவேன் என்று சந்தோஷப்படுவேன் என்று பவுல் எழுதுகிறார். மறுபடியும் உங்களை காணும் பொழுது பூர்ண சுவிசேஷத்தோடு உங்களை காண வருவேன். எபிரேயர் 6:2 வாசிக்க கேட்போமா? 6ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு 4 வசனத்தை பிடித்துக் கொண்டு 4 காரியத்தை, 4 கோட்பாடுகளை, 4 கொள்கைகளை, 4 டாக்டர் வைத்துக்கொண்டு நாம் சபைகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், நெவர். எப்படி? எபிரேயர் 6:2 முதல்ல இருந்து வாசிமா. முதல்ல இருந்து. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் 3 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உழித்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் நாம் பூரணராகும்படிக்கு முற்றிலும் கடந்து போன நாம இன்னும் என்ன செய்யறோம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? அந்த காலத்தில் நகை கழட்டிட்டாங்க. இப்போ அது யாரும் சொல்றது இல்லை. நகை போடாத பாஸ்டர்மா கூட இப்போ நகை போட்டுக்கிறாங்க. அது அவங்க இஷ்டம். அதை பற்றி நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நுழையலை. அந்த காலத்தில் நகை கழட்டிடு, வெள்ளச்சலை கட்டிடு, ஞானஸ்தானம் பெற்று பரலோகம் பெறலாம். ஒரு நாளும் போக முடியாது. ஸ்நானங்களுக்கு உபதேசம். சில சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், ஞானஸ்தானம் பெற்றால் தான் உனக்கு பரிசுத்த ஆவி வரும்னு சில போதிக்கிற சபையும் உண்டு. ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக கூட்டம் நடத்துவீங்களா? எல்லாரும் உங்களுக்கு அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க. நானும் 1992 வருஷம் என்னை பார்க்கமே துரைசாமி நகருக்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார், எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றால் தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னாங்க. ஐயா சரி, நல்லது. ஆமாம், ஞானஸ்தானம் பெற்றால் தான் பரிசுத்த ஆவி பெற்ற முடியும். நாங்கள் அதுக்கு என்ன செஞ்சீங்க? 7 ஞானஸ்தானம் பெற்றங்க. ஐயா எத்தனை ஞானஸ்தானம்? ஒரு ஞானஸ்தானம் இல்லை, எத்தனை ஞானஸ்தானம்? 7 ஞானஸ்தானம் பெற்றங்கய்யா. பரிசுத்த ஆவி வந்துச்சா? வரலங்கய்யா. என்னையா அப்படின்னு பிறந்த உடனே ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பாங்கல்ல ஐயா, குழந்தை ஞானஸ்தானம். சரி, 1. அப்புறம் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் வருந்தஞ்சு ஒருத்தர் ரோட்டில் என்ன பிரசங்கம் பண்ணார், முங்கி ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாதுன்னு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றேன். 2. 3வது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் பெற்றீர்களா இயேசு நாமத்தில் பெற்றார் கேட்டாங்க. நான் பிதா குமாரன் பரிசுத்த தப்பு, இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடு, பரிசுத்த ஆவி வந்துடும். இயேசு நாமத்தில் எடுத்தேன். அப்போ 3 நாள் ஆச்சு. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனேன். அவங்க கேட்டாங்க, நீ கல்யாணம் முடிச்சவங்ககிட்ட எடுத்தியா முடிக்காதவங்ககிட்ட எடுத்தியான்னு கேட்டாங்க. நாங்கள்லாம் திருமணமே வேண்டாம் என்று பெண் ஆசையை விட்டு மண் ஆசை விட்டு இருக்கிறவர்கள் எங்கள் கையில் ஞானஸ்தானம் எடு, அப்பொழுது நான் பரலோகம் போக முடியும்னாங்க. அங்கே ஒரு ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கு பிறகு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனாங்க. தண்ணீர்லாம் எடுக்க வேண்டாம், கொடிக்கம்பை சுற்றி வா போதும் என்றார்கள். அப்படி ஒரு ஞானஸ்தானம் எடுத்தேன். இப்படி 7 ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்கய்யா. என்னாச்சுங்க? இன்னும் பரிசுத்தாய் வரலங்கய்யா. எனக்கு ஒரே ஆச்சு, ஏன் இத்தனை ஞானஸ்தானம் எடுத்தேன்?
ஒரு முறை பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதானே. என்னையா என்னாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே அவர் முகத்தை கவனிச்சேன் பாருங்க. முகத்தில் கண்ணை வீங்கி இருந்துச்சு. என்னங்கய்யா பல்லு வலியோடு வந்திருக்கீங்களா? இல்லைன்னு. இல்லைங்கய்யா அப்படின்னாரு. என்ன விஷயம்? இந்த பிசாசு தான் புளுக்குன்னு துப்புனாரு பொழுதுண்டி கோயில கட்ட வந்து வெளியே விழுந்துச்சு. ஏயா இந்த பல்லுவலி வச்சிருந்தையே, பல்லுக்குள்ள விழுதண்டி கோயில கட்ட 7 ஞானஸ்தானம் கொடுத்தான்ல, ஒருத்தன் கூட இதை பத்தி எல்லாம் சொல்லலைங்கய்யா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சபையிலே சேர்க்கிறதுக்கு உறுப்பினர் அட்டை போட்டுக் கொண்டார்கள். தசமமாக இனிமே எங்கள் சபைக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரலோகம் போகும்னு சொன்னாங்க. பரிசுத்தாய் வரலங்கய்யா. அட லூசு பயல, நீ 1000 ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரிசுத்தாய் வராது. மனம் திரும்பு, உன் உள்ளத்தை சரி பண்ணி பாவத்தை விட்டுவிடு. ஞானஸ்தானம் எப்பவாவது எடுத்துக்கலாம், முதல்ல மனம் திரும்புவது அவசியம். Repentant, return from sin. Repent ஆகு, மனம் திரும்பு. அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட இதயத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கக்கூடிய அனுபவம். பாவத்தை விட்ட பின்பு கைகளை தட்டி மனம் திரும்பின பிறகு ரட்சிக்கப்பட்ட பின்பு நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது. பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம் பெற்ற பின்பு தான் வருவார் என்பது சொல்ல முடியாது. மனம் திரும்பின உடனே கூட வருவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மனம் திரும்புதல் என்பது மஸ்ட், அதுதான் அட்மிஷன். ஞானஸ்தானம் என்பது தேவ நீதி நிறைவேற்றுவது. கைகளை தட்டி தேவனுடைய நீதி அது நிறைவேற்றியே ஆகணும். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவன் பிரவேசிக்க முடியாது. இப்படி டுபாக்கூர் நிறைய இருக்காங்க பார்த்துக்கங்க. மறுபடியும் ஞானஸ்தானம் எடுங்கள், கைகளை வைக்குதல், நியாய தீர்ப்பு, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பழைய அஸ்திவாரத்தையே தோண்டி 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 பேஸ்மெண்டத்தோடைய கட்டடம் நிற்கும். இப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இது இப்போ நல்ல நிலத்தில் விதை விதைத்தாச்சு, இப்போ பூர்ணராகும்படி கடந்து போவோம். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. என்ன ஆக முடியும்? அவர் எப்படி பூர்ண புருஷனாக, பிரஜாபதி என்றால் பூர்ண புருஷன், மணவாளனாக அப்படி 25-27 வயசுல மணவாளனாக அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபை அவருடைய வயதுக்கு ஏற்றபடி, அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி, அவருடைய குணலட்சணத்துக்கு ஏற்றபடி முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும், பூர்ணமடைந்திருக்க வேண்டும். அவர் பூர்ண புருஷன். கைகளை தட்டி அவரை மணந்து கொள்ளுகிற நீயும் பூர்ண மணவாட்டியாக இருக்க வேண்டும். பரம எருசலேமே, பரலோகம் விட்டு அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவார். பூர்ண மணவாட்டி, பூர்ண அழகுள்ள ராஜகுமாரத்தி, பூர்ண அழகுள்ளவள். அவருடைய வஸ்திரம் பொற்சருகையாயிருக்கிறது. கையை தட்டுங்களேன். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் வாசிமா 11ஆம் வசனம் நினைக்கிறேன். ராஜகுமாரத்தி சங்கீதம் 45 9 10 11. உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பேரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். தப்பா வசிக்கிறார். ராஜகுமாரத்தி உள்ளாக அப்படி வசி பாப்போம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையா இருந்தது. போதும். பொற்சரிகையா இருக்கிறதா? இருந்ததா? இருக்கிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உடையவள். பூரண மகிமை. மணவாட்டி எப்படி ஆக வேண்டும்? பூர்ண சுவிசேஷம், பூர்ண சத்தியம். அதுல ஒன்று கூட, அதுல எதுவுமே டிஸ்கவுண்ட் இல்லைங்க. வசனத்துல ஒன்று கூட்டம் கூடாது, குறைக்கவும் கூடாது. பூர்ண சத்தியத்தை சபைகளே உங்கள் சபையாருக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுங்கள், உலகத்துக்கு சொல்லுங்கள், உலகத்துக்கு விதையுங்கள். பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். கைகளை தட்டி பூர்ண சுவிசேஷம் பூர்ணமாய் பிரசங்கித்தும் வந்தேன். இந்த தேசத்துல வர வசனத்தில் குறை வைக்கல, நான் பூர்ணமாய் பிரசங்கித்தேன். மண்ணறை உண்டு, எனக்கு மண்ணறை இருக்கிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், அடுத்து
தாறுமாறா விதைக்கிறவன், அப்புறம் கலப்படமாய் விதைக்கிறவன், அடுத்து நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிறவன், இன்றைக்கு தொடர்ச்சி பரிபூர்ணமாக விதைக்கிறவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் அடுத்த வாரத்தில் இதை தியானிப்போம். தேவனுடைய மகிமை நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய மேன்மையின் கரச்சினால், தேவனுடைய வல்லமையுள்ள கரச்சினால், மகிமையுள்ள ஆசீர்வாத கரத்தினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மகிமையின் சுவிசேஷத்தினால், தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். எத்தனை சந்தோஷம். ஆண்டவரே, எங்களை இந்த வார்த்தையின்படி வாழ வையும். எங்களை நல்ல நிலமாக எங்கள் இதயத்தை மாற்றும். நீர்வளம் பொருந்திய நிலமாக மாற்றும். எங்களுடைய இதயத்தில் பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் எப்பொழுதும் நிற்கட்டும். அல்லேலூயா. சீப்பிடி தம்பி. எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை சேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏச்சேயுமே காண்கிலேன். எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா. இன்றேவானா கினி வரவேணும், வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே. பாவமும் பாழா குமநோய்களும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே. பலிபீடத்தில் என்னை பலியாக வைச்சேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைச்சேன். எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே, எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே. வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே. எந்த பாவமும் அடியோடு சொல்லைச்சிடும். தடுச்சாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும். படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல். அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய, அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய. வரவேணும் பரநாவியே. இறங்கும்
சுடராய் தேவியேன் மருளாம் பாவம் மருவிய எனக்கு மருளாம் பாவம் மருவிய எனக்கு வானாகினியால் ஞானதி செய்தர வானாகினியால் ஞானதி செய்தர வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. இன்றைக்கு இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். தேவனுடைய மகிமை நமச்சில் இருக்கட்டும். நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி. பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு இதயம் நல்ல இதயமாக மாறட்டும். நீர் பாய்ச்சல் உள்ள நீர் வளம் பொருந்திய இருதயமாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியை ஊற்று உங்களில் பொங்கி எழட்டும். பரிசுத்த ஆவியை தண்ணீரை உங்கள் இதயம் நிறைய வாங்கிக் கொள்ளுங்கள். இதயம் நிறைய வாங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் அவர் போட்ட விதை பலன் கொடுக்கும் நாள். மகிழ்ந்து சந்தோஷத்தோடு அவருக்கு துதி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையெல்லாம் அப்படியே இருக்கிறது அப்பா. அது 1, 30, 60, 100 பலன் தர கிருபை அளிச்சருளும். என் இதயம் நீர்வளம் பொருந்திய இதயமாக மாறட்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிரப்பப்படட்டும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஒவ்வொரு ஆண் மகன் மத்தியிலும், ஒவ்வொரு பெண் பிள்ளை மத்தியிலும், ஒவ்வொரு அப்பா அம்மா மத்தியிலும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்டி மத்தியிலும், ஒவ்வொரு தாத்தா பாட்டி மத்தியிலும், ஒவ்வொரு குழந்தைகள் நடுவிலும் இப்பொழுது உம்முடைய வல்லமையை அனுப்புவதற்காக நன்றி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உம்முடைய பிரசன்னம் போய்கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு சிரசிலும் உம்முடைய வெளிச்சம் இறங்குவதற்காக நன்றி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிரப்பும், நிரப்பும். Fill Lord, fill Lord. We all empty yourself, Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus. Right now, right now. நிரப்பும், 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 நிரப்பும். உம்முடைய அற்புத வல்லமையினால் நிரப்பும். ஒவ்வொரு திருச்சபையும் நீர்வளம் பொருந்திய திருச்சபை மக்களை கொண்டதாக இருக்கட்டும். ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் அவருடைய உள்ளங்கள் நீர்வளம் பொருந்தியதாக மாறட்டும். விதைத்த விதை 1, 30, 60, 100 பலந்த கிருபை அளித்தருளும். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் என்னை பலப்படுத்தினீர். இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்தி ஆவியாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய பலத்தினால் உம்முடைய வார்த்தையாகிய வசனத்தை தங்கள் இதயத்தில் பதிய வைக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையா ஆசீர்வதித்தருளும். வியாதிகளை சபிக்கிறேன். பாவங்கள் நீங்கட்டும். அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிச்சு மறந்துவிடும். ஒவ்வொரு குடும்பமும் கொட்டி பரலோகமா மாறட்டும். வீணான சண்டைகள், எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் சமாதானமே இல்லை என்று தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சமாதானத்தை கட்டளையிடும். நோய் வைத்தியனுக்கு காசு போய்கொண்டே இருக்கிறது. மருத்துவமனை என்று அலைகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் இயேசு சுவாமி. வீணான பண விரயங்கள், வீணான செலவுகளை கொண்டு வர பிசாசே அந்தந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ. கட்டி சபித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். முதியவர்கள் இருக்கும் ஏதோ வீடுகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த முதியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த இதயத்தாரும் பிள்ளைகளின் இதயத்தையும் நோகாதபடி அந்த பெற்றோர்களும் நடந்து கொள்ள கிருபை அளித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடும் தேவனுடைய இதோ பரிசுத்தாவின் ஆளுகைக்கு உட்பட்ட வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு நிலைச்சட்டத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாதுன்னு சொன்னாரு. ஒரு பிள்ளைகளுக்கும் வாதை அணுகக்கூடாது. இன்றிலிருந்து ஆலயத்தில் ஆராதனை நடக்க நீ கிருபை அளித்தீர். உமக்கு நன்றி. எந்த தொற்று நோய்களும் என் பிள்ளைகளையோ ஆலயங்களில் வருகிறவர்களையோ
தேவனுடைய பிள்ளைகளை தொடவே கூட ஜெபிக்கிறேன். எங்கள் அரசாங்கத்தை ஆசீர்வதியும், எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், முதலமைச்சரை ஆசீர்வதியும், அமைச்சர் அவையை ஆசீர்வதியும், காவல்துறையினரை ஆசீர்வதியும், நீதிமன்றங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, முன் பணியாளர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் கூட ஆசீர்வதியும். ஆண்டவர் நீதியையும் நேர்மையும் தர்மத்தையும் ஜனங்களுக்குள் கொண்டு போகிற ஊடகங்களாய் மாறட்டும். பொல்லாத விபச்சார எண்ணங்கள், காம விகாரங்கள், அசுத்தங்களை ஒவ்வொரு சமூக வலத ஒரு சில சுயநல விரும்பிகள் பணத்திற்காக செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் போகட்டும். சமுதாயத்துக்கு ஏற்ற நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய மனப்பாங்கை ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு எங்கள் நாட்டு மக்களுக்கும் தாரும் இயேசு சுவாமி, தாரும். ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு வாலிபனையும் கன்னியரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கென்றும் பெற்றோருக்கென்றும் அன்பாகவும் பிரியமாகவும் வாழ கிருபை அளித்தருளும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுது சகல சத்துரு வல்லமைகளையும், சத்துருவின் கட்டுகளையும், சத்துருவின் கிரியைகளையும், துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி சபித்து வெளியேற்றி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின்களை கட்டி சபித்து வெளியேற்றி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிகனமும் செலுத்துகிறேன். அடுத்த வாரம் என் பிள்ளைகள் வரும்பொழுது சாட்சியாக சந்தோஷத்தோடு வர கிருபை அளித்தருளும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிளெஸிங் பிரேயர் டைமுக்கு என் பிள்ளைகள் சாட்சியாய் கொண்டு வரும். நேரலையிலும் யூடியூப்பிலும் பேஸ்புக்கிலும் இருந்து என்னை கவனிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும். எங்கள் சேனலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமா அந்த இயேசுவின் ஒளித்த ஜெபத்தினாலும், பொருளினாலும், காணிக்கையினாலும், உடல் உழைப்பினாலும் தாங்குகிற மக்களை, தாங்க போகிற மக்களையும் ஆசீர்வதியும். நான் ஒன்றுமில்லை அப்பா, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிகனமும் செலுத்துகிறேன். பிசாசு கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து கர்த்தர் இயேசுவுக்கு சுரத்ததையுமே பூசிக்கொள்கிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் முழங்கால் படையிட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிற மக்கள் என்ன ஆசீர்வாதம் வேண்டும், என்ன ஜெபம் பண்ணி அதற்கு பதில் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விரும்பினதை அவர்கள் சிரசிலும் கைகளிலும் கொட்டி கொடுத்தருளும். ஆசீர்வதியும் இயேசு சுவாமி, ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இத்தனை காலத்திலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இணைந்து ஜெபித்து வருகிறீர்கள், நன்றி. இந்த ஊழியத்தை எம்மட்டும் தாங்கினீர்கள், உங்களுக்கு நன்றி. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த மாதம் திறவுகோல் ஜெபம் நேரடியாகவே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை, அதாவது நவம்பர் மாதம் முதல் சனிக்கிழமை, தேதி என்னப்பா அது பார்த்துருக்கியா? முதல் சனிக்கிழமை, அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணிலிருந்து மதியம் 2:30 மணி வரை, 6ஆம் தேதி, முதல் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் சனிக்கிழமை நம்முடைய வளாகத்தில் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணியிலிருந்து 11:30 வரை இந்த பிளெஸிங் ப்ரேயர் டைம் நடக்கிறது. இதற்காக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். இதுவரை இந்த ஊழியத்தை அதிகமாக தாங்கி வருகிற மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமான தேவைகள் உண்டு. நம்முடைய லேண்டு இந்த காம்பவுண்ட் வாலெலாம் போட்டாச்சு. உள்ள மண் மட்டும் ஃபில் பண்ணணும். ஒரு லோடு மண்ணுக்கு 12,000 ரூபாய், 50 லோடு நமக்கு வேணும். கர்த்தர் உங்களை இருதயத்தில் ஏவினால் அந்த காரியத்தில் நீங்களும் பங்கெடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். எனக்காக அதிகமாக ஜெபியுங்கள். தனிமையில் இருக்கும்போது சற்று கவலையாய்த்தான் இருக்கிறது இதயத்தில். ஆனால் தேவன் என்னை பலப்படுத்தினார். உங்களை போன்ற நல்ல இருதயமுள்ள என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய அன்பும் உங்களுடைய தொலைபேசியுமா என்னை தேற்றுகிறதும் மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக, எங்கள் உடன் ஊழியர்களுக்காகவும் என் குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் நேரில் வந்திருக்கிற உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபை ஆராதனை நடக்கிற நேரத்திலும் இவ்வளோ பேர் நேரடியாக இருந்தீங்க. யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நேரடியில் வலையில் வந்திருக்கிற உங்களை 1000 மக்கள் வர்றீங்க.
உங்கள் அத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியும் வாழ்த்தையும் சொல்லேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் இதயத்தில் ஏவினால் இந்த ஊழியத்தை காணிக்கினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மண்ணு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க சீக்கிரம் அதை ஃபில் பண்ணணும்னா, நம்ம இனிமேல் திறவுக்குள் ஜெபம் தொடங்கியாச்சுன்னா அதில் நமக்கு ஒரு டென்ட் போடுறதுக்கும் கட்டடங்கள் கட்டுறதுக்கும் அது வசதியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமார தேவனை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே என் முழு உடமே என் ஆத்துமாவே கர்த்தருடைய சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று விசேஷமாய் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன்